ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பாலக் கீரை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் ஒரு கை சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சியில் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு எண்ணெயில் கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பூண்டோட பச்சை வாசனை போகிறவள கொஞ்சம் நல்லா பெரட்டி விடலாம். இப்போ நான் பாலக்கீரையை நான் பொடிசாக கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சைடிஷ் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கனால அந்த புளிப்போட தன்மையும் சேர்ந்து நல்லாவே இருக்கும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கீரையில் கொஞ்சம் தண்ணி விடும், அது வரைக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சு வேக விடலாம். கீரை, உருளைக்கிழங்கு அந்த எல்லாம் ஒன்றா அந்த தண்ணியிலேயே வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி கீரையிலேருந்து எவ்வளோ தண்ணி நமக்கு விட்டு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ மசாலா போட்டு ஆல்ரெடி நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி வச்சது தான். அதனால் ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா அந்த இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து மசாலாவோட ஆட் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஸ்லோலே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இடையில எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், ஸ்லோலே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு ஓகேவா இந்த கிரேவி இல்லை இன்னும் திக்காக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குனா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக ஒன் டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் வரும். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரௌனி சம்மந்தப்பட்டது, முட்டை மிட்டாய் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.